ராட்சசி வந்துட்டா, ராட்சசி வந்துட்டா. என்ன பார்த்தா ராட்சசி மாதிரி தெரியுதா? ஓ, கதை இப்படி போகுதா? நீங்க இந்த வயசுல இப்படி பேய் பிசாசு கதையெல்லாம் படிச்சா இந்த மாதிரி தான் ஆகும் அத்தை. ஐயோ, ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஒரு ராட்சசி வந்தா கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். ராட்சசி எங்க எங்க? ஆ? உனக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி பின்னாடி ராட்சசி. அத்தை, அத்தை நீங்க என்ன? அத்தை, இந்த வயசுல நீங்க சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடுறத நிறுத்திடுங்க. நான் மறந்தே போயிட்டேன். நீ பாட்டி ஆகிட்டே போறேல்ல, காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துரு. நான் இன்னும் குமரியாத்தான் இருக்கேன். வயசானவங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்ல. ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்பதானே உங்களுக்கு 16 வயசு ஆகுது. அது எப்படி நான் மறப்பேன்? எனக்கு 4 பசங்க இருக்காங்க. யுவராஜ், அப்புறம் ரிஷி, 3வது மனோ, அப்புறம் 4வது நீங்க. நானும் 5 பிள்ளைங்களை வளர்த்திருக்கேன். 3 என் பேரனுங்க, என் பையன், 5வது நீ. நீ போ, நான் நாவல் படிக்கணும். ராட்சசி வருவான்னு பார்த்தா நீ வந்துட்ட. அத்தை, நான் உங்களை பார்க்க வரல, நான் ரிஷிய பார்க்க தான் வந்தேன். மனோ ஏதோ சொல்லிட்டு இருந்தானே, ரிஷி பிரீத்திக்காக தாலி வாங்க போறான்னு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. ரிஷி யாருக்காக தாலி வாங்க போயிருக்கா? பிரீத்திகா? உனக்கு காது கொஞ்சம் ஓவரா கேக்குமோ? நான் என்ன சொன்னேன்னா, அவன் தாலி வாங்கிட்டு வர போயிருக்கான் அனுவுக்காக. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க அத்தை. நான் நல்லா கேட்டேன், இப்ப மாத்தி சொல்றீங்க. உன் மூளைதான் பிளேட்டை மாத்திருச்சு. நான் ஒண்ணு சொன்னா நீ வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கிற. பிரீத்தி, பரத், அனு, ரிஷி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிருக்காங்க. யாரு என்ன வாங்கி இருப்பாங்கன்னு நீ ஆராய்ச்சி பண்ண நினைச்சா உடனே புறப்பட்டு அங்க போ. என் மூட அப்செட் ஆக்காத. நீ சந்தேகப்படுற மாதிரி இந்த நாவல்ல வர ராட்சசி கூட உன்ன மாதிரி சந்தேகப்பட மாட்டான். இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஏன் தோணுது? ஒருவேளை அத்தைதான் ரிஷிக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்களோ? என்னால இவங்க பேய் நாவல் படிக்கிறதையெல்லாம் தடுக்க முடியாதுதான். ஆனா அவங்க செய்யற இந்த காரியத்தை என்னால தடுக்க முடியும். தேங்க்யூ பரத். இந்த ஷாப்பை பத்தி தானே சொல்லிட்டு இருந்த? ஷாப் ரொம்ப நல்லா இருக்கு. யூனோ, அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்க மாதிரி உனக்கு தோணல? அப்படி தோன்ற மாதிரி என்ன இருக்கு ரிஷி? பிரீத்தி ப்ளீஸ். அவங்க கார்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. வந்து இறங்கின உடனே நீ இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டு போயிட்டு இருக்கான் அவன். எப்ப பார்த்தாலும் இப்படி தப்பாவே நினைக்க வேண்டாம் ரிஷி. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப க்ளோஸ். சலோனி பரத்தோட அண்ணி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கண்டிப்பா இருக்காது. பிரீத்தி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா. ஒருவேளை பிரீத்தி சொல்றது உண்மையா இருக்குமோ? பரத்துக்கும் சலோனிக்கும் நடுவுல ஏதாவது இருக்கா? இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? டேய் ரிஷி, ஏன்டா இப்படி யோசிக்கிற? ஐயரை கூட்டிட்டு வரேன் எப்ப போனாரு? போனையும் எடுக்க மாட்டாரு. என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றாரோ? வாணி, என்ன இன்னையோட உன் கதை முடிஞ்சு போச்சு. அதாவது உன் ஆசை நிறைவேற போகுதுல்ல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாச்சே. அப்புறம் எதுக்கு முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? இந்த நாவல்ல இருக்க சூனியக்காரி மாதிரி. என்ன சொல்றீங்க பாட்டி? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சூனியக்காரி? இந்த கதையை பத்தி சொன்னா யாருக்குமே புரியல. இந்திரா கிட்ட சொன்னா எதுவுமே அவளுக்கு புரியல. இருந்தாலும் எனக்கு எல்லாமே தெரியுங்கிறா. இன்னொரு பக்கம் நீ, உனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியலைங்கிற. உனக்கு இன்னைக்கு லாட்டரி அடிக்க போகுது. சந்தோஷம் தானே? அப்புறம் உன் பொண்ணு மாதிரி இருக்காளே அனு, அவளுக்கு அப்படியே ஓம் புத்தி தான். இப்ப பாரு, ரிஷி அவளுக்கு தாலி வாங்கி கொடுக்கறதுக்காக போயிருக்கான். இருக்கிறதுலே பெருசா பார்த்து எடுத்துட்டு வருவா. எனக்கு என்னமோ விட்டா அந்த கடையே தூக்கிட்டு வந்துடுவா போல இருக்கு. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. உண்மையை சொன்னா யாருக்குமே பிடிக்காது. ஆமால ஆமால ஆமல ஆமல ஆமல. உனக்கு இருக்குடி. ஸ்னேகாக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆகட்டும். அப்புறம் அமெரிக்கால இருந்து உன்னோட இடத்தை காலி பண்றனா இல்லையான்னு பாரு.
அதுக்கப்புறம் ஸ்னேகா பக்கத்துல நான் போய் உட்கார போறேன். ஸ்னேகா, என் அன்பு மகளே, இருக்கிறதுலே ரொம்ப வெயிட்டா இருக்க தாலிய கொண்டு வா. இது உன் அம்மாக்காக, உன் அம்மா மேல சத்தியம். பரத் இங்க பாரு, பிரீத்திக்கு இந்த தாலி எப்படி இருக்கு? டீசெண்டா இருக்கு. டீசன்ட்? இவன் டீசன்ட் சொன்னானா இவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். வாவ் ரிஷி, இது எப்படி இருக்கு? இவ்வளவுதான் மாடலா? இல்ல சார், இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு, காட்டுறேன். இங்க பாருங்க, இதை நீங்க டெய்லி யூஸ் கூட பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், இது கழுத்துல போட்டு தெரியாது. தாலி கொஞ்சம் பெருசா வெயிட்டா நீளமா இருக்கணும், அதுதான் வேணும். அது நான் கழுத்துல போட்டதும் கழுத்தே கட் ஆயிடும். அப்படி இல்ல, அப்புறம் பாக்குறவங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பனா இத பாருங்க. சரி. வாவ், நமக்கு தேவையான டிசைன்ஸ் அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம் வா. ரிஷி, என்ன? தாலி எனக்கு முதல்ல பிடிக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வேற மாடல்ஸ் இருந்தா காட்டுங்க. ஓகே, இத பாரு. இதுவும் டீசெண்டா தான் இருக்கு. என்ன சொல்ற? பிரீத்தி இவனுக்கு நல்லா இருக்கறதே பிடிக்காது, எல்லாத்துலயும் ஒரு குறை சொல்வான். கரெக்டா சொன்னேன். நாம அவளுக்காக தான் செலக்ட் பண்றோம். ஸோ அவளே செலக்ட் பண்ணட்டும். எனக்கு அர்ஜென்ட்டா கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. பிரீத்தி நீயே பாரு, உனக்கு எது மாதிரி பிடிக்கும்? இருக்கிறது எதுவும் பிடிக்கலனா நம்ம ஆர்டர் கூட பண்ணலாம். அதாவது மல்டி கலர்ஸ் மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு. இதெல்லாம் தான் இப்ப ட்ரெண்டியா இருக்கு. அதுல இந்த மாதிரி பீட்ஸ் வராது, கோல்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அதையே செலக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல, உனக்கு பிடிக்கணும். இது உன் அண்ணியோட ஆர்டர். சரி சொல்லு, எது பிடிச்சிருக்கு? அம்மாவோட தாலி எங்க அம்மா போட்டிருந்தாங்க. ரொம்ப ஃபேஷனபிளாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இவங்களுக்கு எப்படி வேணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்களுக்கு டீசன்ட் கோல்ட் செயின்ல Black பீட்ஸ் இருக்கணும், நடுவுல டைமண்ட் பெண்டன்ட் இருக்கணும், எலிகண்டா இருக்கணும். ஓகேவா? ஓகே, எங்க வீட்டு பொண்ணுக்கு அந்த மாதிரி தான் வேணும். கண்டிப்பாங்க. சலோனி பரத்துக்கு ஒரு நல்ல அண்ணியா தான் தெரியுது. என்னை கேட்காம எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அம்மா ஞாபகம் வந்ததும் என் கையை இவ்வளோ பாசமா பிடிச்சாங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. ஆனா இந்த ரிஷி ஏன் எல்லாத்தையும் தப்பாவே நினைக்கிறான்னு தெரியல. சலோனி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. Excuse me, cool drinks? வேண்டாம், தேங்க்யூ. Okay, ma'am. Excuse me, cool drinks? நோ தேங்க்ஸ், நான் விரதத்துல இருக்கேன். வெளியில ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு கொடுங்க. Okay, ma'am. Excuse me, sir. Cold drinks? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரமா தாகமா இருந்துச்சு. இப்பதான் தாகம் தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. வெல்கம் சார். மேடம் கொஞ்சம் நல்ல வெயிட்டா இருக்கிற மாதிரி காட்டுங்க. இதெல்லாம் ஒரு கடையா? Excuse me, sir. Cool drinks? ரொம்ப தாகமா இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறமா குடிக்கிறேன். தேங்க்ஸ். ரிஷி இங்க பாரு. நல்லா இருக்குல்ல? வெரி குட். பிரீத்தி, நான் இப்ப வந்துடுறேன். இவங்களுக்கு டிசைன்ஸ் காட்டுங்க. எலிகண்டா இருக்கணும். ஐயோ இல்ல, போதும். இதுக்கு மேல நான் பாக்குறதா இல்ல. ஐயோ பாரு, வேற டிசைன்ஸ் உனக்கு பிடிக்கலாம். இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், போதும். சரி, எனக்காகவாவது பாரு. ஓகே, பாரு. பரத், நீ பெர்ஃபெக்ட்டான பொண்ணு செலக்ட் பண்ணிருக்க. இவ்ளோ நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. நான் என்ன சொன்னாலும் கேக்குறா, என்ன சொன்னாலும் அப்படி செய்றா. பாவம், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது நாம என்ன செய்ய போறோம்னு. அதனாலதான்
அதனால தான் அவளை வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். பிரீத்தி கூல் தான் இல்ல? கூல் மட்டுமா, இமோஷனல் ஃபூலும் கூட. ஆக்சுவலி என்ன பத்தி நல்லபடியா தான் யோசிச்சிருப்பா. கண்டிப்பா அண்ணிங்க எல்லாரும் நல்லவங்களா தானே இருப்பாங்க. ஏய் வாவ், ஏய் ரிஷி, இது எப்படி இருக்கு? உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. வெளில நான் தானே கொடுக்க போறேன். இங்க பாருங்க, ஹெவி பெண்டன்ட் இருக்குல்ல, 4-in-1 செயின் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன்ல காட்டுங்க. நான் கடையில இருந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் மேடம். போன வாரம் ஒரு கஸ்டமர் தாலி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வேணா காட்டுறேன். என்னது செகண்ட் ஹேண்ட்ல காட்ட போறீங்களா? மேடம் ஆனா இது நியூ லுக்கா இருக்கும். சரி காட்டுங்க. சலூன் இங்க எஸ்கேப். யூனியோ சலனி பரத் கூட இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. அப்படின்னு முக்கியமான விஷயம் பேசுறாங்க. ஒரு பொண்ணு ஜுவல்லரி பார்க்கறத விட்டுட்டு பரத் கூட போயிருக்கா. ப்ராமிஸ் பண்ண பரத், உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆன பிறகும் நீ மாற மாட்டேன்னு. உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பிரீத்தி வந்ததுக்கு அப்புறமும் மாறவே கூடாது. ப்ராமிஸ் பண்ண. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை நிறைவேற்றணும், மனசால நிறைவேற்றணும். இந்த உறவுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா அவங்க மனைவியை மட்டும் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும். இந்த விஷயத்தை தான் நான் பரத் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சலூனி என்னோட அண்ணி, அதோட என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. இப்போ அவள் உனக்கும் ஃப்ரெண்டு தான். அவள் டேரெக்டாக என்கிட்ட என்ன சொன்னாலோ அதே தான் இன்டெரக்டாக உன்கிட்டயும் சொன்னான். ஒருவேளை நான் ஒரு இடத்துல இருந்திருந்தா நான் கண்டிப்பாக அப்படி தான் யோசிப்பேன். இவங்க எதுக்காக இப்படி கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க? கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. ஆமா, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் செயின் பார்த்துட்டு வரேன். போ. இந்த சலோனி உண்மையிலேயே அதை தான் பேசிட்டு இருந்தாளா இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாளா? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆ எங்க காட்டுங்க. இது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் ஆச்சே, வெயிட்டா கூட இருக்கு. வேற காட்டுங்களேன். இவங்க தான் இப்படி ஒரு டிசைன் வேணும்னு கேட்டாங்க. அப்படியா? இத பார்க்க தாலி மாதிரி இல்ல, தங்க கட்டி மாதிரி இருக்கு. தங்கம் வாங்கணும்னா நம்ம தங்க பிஸ்கட்டே வாங்கிருக்கலாமே. என்னானு? சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த மாடர்னா இருக்கிறதும் காட்டுங்க. டெய்லி போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆஹா. மேடம் இங்க இருக்கிற எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். வேணும்னா உள்ள இருந்து நான் எடுத்துட்டு வரேன். இல்ல நாங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க எடுத்துட்டு வந்து காட்டுங்க. சரி. ஏன்னா நாங்க ஃபாஸ்டிங்ல இருக்கோம், அங்க இங்க நடந்தா டயர்ட் ஆயிடுவோம். அனு போலாமா? சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க. இது இங்க பாருங்க, அந்த மாடலோட நான் சொன்ன செயின் இருக்குல்ல, அப்புறம் 4-in-1 செயின் இருக்குல்ல, அதையும் அனுப்பி வைங்க. சரியா? நான் சொன்னது புரிஞ்சுதா? இல்லனா எல்லாத்தையும் மறந்துடுவேன். மேம், தேங்க் யூ. சலோனி, எனக்கு வெளியில இருந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததோ. நீ இங்க பாரு, நான் மேல போறேன். ஹேய், இப்ப எதுக்காக என் கையை பிடிச்சு நிறுத்தின? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்ன பைத்தியமா? உன் கையால எனக்கு தாலி கட்டியிருப்ப தெரியுமா? நான் கட்டாம உனக்கு வேற யார் கட்டுவா? வாங்க மேம், உங்களுக்காக பெரிய தாலி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ,
உனக்காக தான் வந்தேன். ஐ மீன் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். உனக்கு தாலினா என்னன்னு தெரியுமா? இது ஜுவல்லரி அண்ட் இது ஜுவல்லரி மட்டும் இல்ல, அப்புறம் இதுதான் ரெண்டு மனசை சேர்த்து வைக்கும். இது வாழ்நாள் முழுக்க கூடவே இருக்கணும். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு அவன் கையால தாலி கட்டினானா அவங்களுக்கு கல்யாணமானது அர்த்தம். அதனால நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை. ரியலி? தாலி கட்டா அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருமா? இந்த அக்ஷத ரிஷி. ரிங் மாத்தி தாலியில எவ்வளவு தங்கம் இருக்கு வெள்ளி இருக்குன்றதுல எந்த கணக்குலயும் வராது. தாலியோட வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? தாலியை கட்டி விட்டுட்டா உடனே கல்யாணம் ஆனதா அர்த்தமா? என்ன சொல்றா இவ? பிரீத்தி இன்னைக்கு என்ன தடுத்துட்டா. இல்லைன்னா எனக்கே தெரியாம அவ கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஓகே, தெரியாம செய்ய போன தப்ப இனிமே நான் தெரிஞ்சே செய்ய போறேன். இன்னைக்கு இங்கேயே நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை பார்த்துக்கலாம். வீட்டை சொல்லி புரிய வச்சுக்கலாம். பிரீத்தி, இந்த ஐடியாவை ஏன் நீ முன்னாடியே சொல்லல? முதல்ல நான் இதை உனக்கு காட்டுறேன். சொல்றா தம்பி. அண்ணா, பிரீத்திக்கு தாலி வாங்கிட்டியா இல்லையா? டேய், பிரீத்தி இல்லடா, அண்ணி சொல்லு. அண்ணி. என்னது அண்ணியா? அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டியா? அப்பனா எப்படா இதெல்லாம்? நான் உன்னோட தம்பி, நீ என்ன இன்வைட் பண்ணவே இல்ல. பரத் இது பார்க்கவே இல்லையா? இதுக்கப்புறமா பரத்துக்கும் உனக்கு பெரிய ஃபைட் நடக்க போதா? கல்யாணம் பண்ணிக்கலடா, கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதாவது கல்யாணம் நடந்துரும். ஓ வாவ் அண்ணா, கிரேட், ரியலி. சரி, இன்னைக்கு கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்ல? டேய், ப்ரொசீஜர் தான் ரொம்ப லேட்டா இருக்கு. ஜஸ்ட் தாலியை கட்டினா கல்யாணம் முடிஞ்சதா அர்த்தமா? ரியலி? அவ்வளவு ஈஸியா? டேய், பிரீத்தி தானே அதெல்லாம் சொன்னா. ஸ்டூபிட். அப்படியா? அப்போ இன்னைக்கு பிரீத்தி கழுத்துல தாலி கட்டிருவியா? பிரீத்தி விஷயத்துல நான் என்னைக்காவது பின் வாங்கியிருக்கேன். உனக்கே தெரியும்ல, கண்டிப்பா நடக்கும் பாரு. எனக்கு தெரியும்ண்ணா, யூ ஆர் கிரேட். நோ, நீ என்னோட அண்ணன் இல்ல? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல பாட்டி கிட்ட போய் நான் அவங்களோட மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்றேன். டன் டன். நான் இப்பவே பாட்டி கிட்ட போய் சொல்றேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க சொல்றேன். ஓகேவாண்ணா? லவ் யூ ப்ரோ. பை. இன்னைக்கு எங்க கல்யாணம் முடிஞ்சு நாங்க புருஷன் பொண்டாட்டியா தான் வீட்டுக்கு போக போறோம். மிஸ்ஸஸ் பிரீத்தி ரிஷி. எஸ். யா. ஹாய். வெயிட்டான தாலி தண்ணியே கிடைச்சிச்சா? அதெல்லாம் விடு. நீ கையில வச்சிருக்கே தாலி, அது யாருக்காக வச்சிருக்க? இதா என்னோட வருங்கால மனைவிக்காக. நான் என்னடவோ யோசிக்கிறேன். என்னென்ன யோசிச்ச? இல்ல, பிரீத்தி உன் கைய பிடிச்சால, உன் கையில வேற தாலி இருந்துச்சு, அதனால நான் பிரீத்தி என்ன கம்பல் பண்ணி என் கையால அவ கழுத்துல தாலியை கட்ட சொல்றான்னு நினைச்சியா நீ? இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீதான் வற்புறுத்தி அவளை. நீ சரியா தான் யோசிச்சிருக்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நீ யோசிச்சது கரெக்ட் தான், ஆனா வேற மாதிரி யோசிச்சிருக்க. எனக்கு சுத்தமா புரியல. புரிஞ்சுக்க தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் முதல்ல புரிஞ்சுப்ப. வா, இவ்வளோலாம் யோசிக்காத, அப்புறம் உன்னோட மேக்கப் கலைஞ்சு போயிடும். யோசிக்கிறத நான் இருக்கல. நீ போய் முதல்ல ஒரு 10-20 செட்டை செலக்ட் பண்ணு. நல்லா வெயிட்டா இருக்கணும், அழகா இருக்கணும், எக்ஸ்பென்சிவா இருக்கணும். 10-20. தேங்க் காட், இவளுக்கு இது போதும். பாட்டி, நானா உங்களோட சின்ன பேய். போடா, ஆ, நான் பயந்து அட. போயிட்டேன். நீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? பேய் கதை படிச்சீங்களா? வீட்ல இவ்ளோ பேய்ங்க இருக்காங்க, இதையாவது பார்த்து மனசு தேத்திக்க வேண்டியதானே? எனிவேஸ், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். சீக்கிரம் வாங்க. இரு, இத வந்துட்டேன். நான் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. வாங்க, வா, வாங்க, வா, வாங்க. வா. டேய், ஆ? என்னடா முக்கியமான வேலைங்கிற? எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்களே. ஐயோ பாட்டி, அண்ணனும் பிரீத்தியும் டைரக்டா கல்யாணம் பண்ணிட்டு வர போறாங்க. அப்போ அவங்கள ஆசீர்வாதம் பண்றதுக்கு கோயிலுக்கு போகணும். சரி, போலாமா? பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் உங்க காலத்து ஸ்டைல். அண்ணன் ஒரு புது பிளான் போட்டு வச்சிருக்கான். நான் சொல்ற கேளுங்க. இன்னும் அது மார்க்கெட்ல கூட வந்திருக்காது. அண்ணன் பண்ணிருக்கிற காரியத்தை இது வரைக்கும் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. என்னது? பாட்டி, அது என்னன்னா, பிரீத்தி அண்ணன் கிட்ட சொல்லிருக்கா, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டான்னா 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருமாமா. உங்களுக்கு இது கூடவா தெரியாது? என் அழகு பாட்டி. டேய், இதுல புதுசா என்னடா இருக்கு? எங்க காலத்துல இந்த மாதிரி தான் நடக்கும். இங்க பாரு, பிரீத்தி ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கலன்னா என்ன பாட்டி, ஒத்துக்க போறா. அண்ணன் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பான். வரும்போது கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவான். சரி, நீங்க ஏன் கன்ஃபியூஸா இருக்கீங்க? பாட்டி, அவன் என்னுடைய அண்ணன் ரிஷி. அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எஸ்பெஷலி பொண்ணுங்க விஷயத்துல, அதுவும் பிரீத்தியோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பிரீத்தி விஷயத்துல 100% நம்பிக்கை இருக்கு. அப்படி சொல்லுங்க என் செல்ல பாட்டி. சீக்கிரம், அண்ணனும் பிரீத்தி வரும்போது நம்ம வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கணும். வாங்க வாங்க. வா வா. ஏதாவது செஞ்சு ரிஷி பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு அரக்கி இருக்காளே அனு, அவளை நிரந்தரமா அவன் வாழ்க்கையில இருந்தே ஒதுக்கி வச்சிருந்தோம். ரிஷி வாழ்க்கையில அவ வரவே கூடாது. சீக்கிரமா போறான், நிறைய வேலை இருக்கு. வா, போறான்.
இதுதான் ரெண்டு மனசை சேர்த்து வைக்கும். இது வாழ்நாள் முழுக்க கூடவே இருக்கணும். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு அவன் கையால தாலி கட்டினானா அவங்களுக்கு கல்யாணமானது அர்த்தம். ஒருவேளை ரிஷி அந்த தாலியை எனக்கு கட்டுறதுக்காக வந்துட்டு இருக்கானோ? ஆமா, இன்னைக்கு இந்த தாலியை நான் உனக்கு கட்ட தான் போறேன். நமக்கு கல்யாணம் நடந்துரும். அவன் வர்றத பார்த்தா கண்டிப்பா எனக்கு தாலி கட்டாம போக மாட்டான்னு தோணுதே. ஆமா, இன்னைக்கு நான் கண்டிப்பா கட்டியே தீருவேன். வேண்டாம் ரிஷி, நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா ஏதோ நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். பிரீத்தி, என் கூட லானுக்கு வா. நான் அங்க நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வந்து பாருங்க. நான் எடுத்து வச்சதெல்லாம் லான்ல இருக்கல? இருக்கு. வாங்க. சரி வாங்க. ஐம் so sorry பிரீத்தி. என்ன தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு கால்ஸ் வருது. சலோனியா நீங்க? அவங்க கீழே லான்ச்சுக்கு போயிருக்காங்க. நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? நான் போய் அவங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். தாலி கட்டிக்க ரெடியா இருக்கான்னு நினைக்கிறேன். தனிமையில கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது பாத்துருவாங்களோன்னு பயப்படுறான். நைஸ். அதனாலதான் அந்த பரத்தை அனுப்பி வச்சிட்டா போல. வெரி ஸ்மார்ட். நீ ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? ஏன்னா நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, நீ என்ன பயங்கரமா திட்டுற. இருந்தாலும் அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீ என்ன திட்டின மாதிரி எங்க மாம் டாட் கூட திட்டினது இல்ல. அதான் இப்படி கெட்டு போயிருக்க. எல்லாம் உனக்காக தானே. ரிஷி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி தாலியை தூக்கிட்டு என் பின்னாடியே சுத்தனா நான் அப்புறம் உன் பின்னாடி ஒண்ணு சேர்ந்துருவோம். இல்ல. ஏன்? நீ தானே சொன்ன தாலி கட்டினா கல்யாணம் முடிஞ்சிரும்னு. ஆமா, நான் தான் சொன்ன தாலி கட்டினா கல்யாணம் நடக்கும்னு. ஆனா தாலி கட்டுறதால மட்டும் கல்யாணம் முடிஞ்சிடாது. அப்புறம் குங்குமம் வேணும், அக்னி வளர்க்கணும், சடங்கு சம்பிரதாயம், அப்புறம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் பொண்ணோட சம்மதம். அதெல்லாம் இல்லாம யாரோ ஒருத்தரோட கழுத்துல தாலி கட்டிட்டா அந்த கல்யாணம் முடிஞ்சிடாது. நான் இதெல்லாம் போய் உன்கிட்ட சொல்றேன் பாரு. நான் சொல்ற எதுவுமே உனக்கு கேட்காது. நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தாலி வேணும், அக்னி குண்டம் வேணும், குங்குமம் வேணும், சாஸ்திரம் சம்பிரதாயம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். ரைட்? அப்ப சரி, ஓகே. நீ நினைச்ச மாதிரி உனக்கு தாலி கிடைக்கும், குங்குமம் கிடைக்கும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த தாலியை நீ எப்ப கட்டிக்கணும்னு நினைக்கிறியோ அப்ப நான் கட்டுறேன். டிங் டாங். பரத்தும் சலோனியும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. போய் சீக்கிரமா தட்டு எடுத்துட்டு வா. தட்டா எங்க? இந்தாங்க தட்டு. கொஞ்சம் நெய்யை எடு. நெய்யா? அங்க மேல இருக்கு பாரு. எங்க எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. பாட்டி, நீங்க கேட்ட நெய். சரி, இப்ப கற்பூரம் கொடு. கற்பூரமா? எந்த கற்பூரம்? பச்சை கற்பூரமா, வெள்ளை கற்பூரமா, இல்ல மஞ்சள் கற்பூரமா? எந்த கற்பூரம்? டேய் அறிவு கெட்டவனே, பூஜைக்கு வைக்கிற கற்பூரம் தெரியாது? சரி, எடுத்துட்டு வரேன். கற்பூரம் கற்பூரம் கற்பூரம். இங்க இருக்கும். கிடைச்சிருச்சு. இந்தாங்க நீங்க கேட்ட கற்பூரம். இப்ப நீ துளசி குங்குமம் கொடு. துளசி குங்குமமா? ஐயோ, வெளியில செடியில இருக்குமா? ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, போய் பார்த்துட்டு வரேன். இத நான் எங்க போய் தேடுவேன்? கேட்டதை எடுத்துட்டு வா. ஏ லூசு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல என்ன செய்யற? டப்பால இருந்து அரிசி எடுத்துட்டு வா. புரிஞ்சுதா? ஒரு கப்பு அரிசி. கப்பு கப்பு எங்க இருக்கு? கப்பு இங்க இருக்கு. அப்புறம் அரிசி. பாட்டி, நீங்க கேட்ட ஒரு கப் அரிசி. இப்ப எனக்கு தீப்பெட்டி கொடு. சீக்கிரமா கொடுடா, மருமகளுக்கு ஆரத்தி எடுக்கணும்ல. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. குடு, சீக்கிரம் குடு. அத்தை, இந்த ஆரத்தி யாருக்காக? உனக்கு தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இப்ப உன் மக மருமகனை வரவேற்கணும். புரிஞ்சுதா? இன்னைக்கா? ஆமா, இன்னைக்குதான். நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்துல எதையும் மிஸ் பண்ணிட கூடாதுல்ல. அது மட்டும் இல்ல, மருமகளுக்கு ஆரத்தி எடுக்கிறத விட்டுட்டு வேற யாருக்காவது எடுத்துட்டா
நீ தானே சொல்லுவ எனக்கு வயசாயிடுச்சுன்னு. அத்தை, என் முகத்துல என்ன எழுதிருக்கு? பேக்குன்னா என்ன நீங்க பேக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இருக்கிறது தானே எப்பவும் இருக்கும். இங்க பாரு, ரிஷி கல்யாணத்துக்கு நீ 10-20 தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேல, பிராக்டிஸ் பண்றேல, அதே மாதிரி அந்த அனுவோட தங்கச்சி கண்ணாடி இருக்காளே, டான்ஸே தெரியாது அவளுக்கு, ஆனாலும் பிராக்டிஸ் பண்றா. நானும் அதே மாதிரிதான் ஆரத்தி எடுக்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அத்தை. இன்னும் நிறைய பூ போடுங்க இப்படி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அரிசி எடுத்து போடலாம். நல்லா பண்ணுங்க, நல்லா ஆரத்தி பண்ணுங்க அத்தை. இதத்தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ தான் திடுதிப்புன்னு இங்க வந்து நின்னுட்ட. நீ வந்த வேலை முடிஞ்சு இருந்ததுன்னா நான் கிளம்பட்டுமா? அட கடவுளே, அத்தையோட சேர்த்து அவங்களோட மூளையும் ஸ்லிப் ஆயிட்டே போகுது. முதல்ல கொஞ்சமாவது இருந்தது, இப்போ ஃபுல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. பாருங்க சார். இத பாரு, இந்த டிசைனை நான் உனக்காக வர வச்சிருக்கேன். நீ என்னடானா மேல அந்த ஓல்ட் டிசைன் தாலியை பார்த்துட்டு இருக்க? உன்னோட செலக்ஷன் எப்பவும் சூப்பரா இருக்கும். அதனால தானே நீ என்ன செலக்ட் பண்ணிருக்க. It's okay. You can take your call. இல்ல சார், நீங்க பாருங்க. நோ ப்ராப்ளம். No problem sir. போன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். வாவ், பிரேஸ்லெட்ல தாலி பாரு, நியூ ஃபேஷன். நல்லா இருக்குல்ல? பழைய மாதிரி கழுத்துல போட்டுக்கிறது ரொம்ப போரிங். நான் போட்டு பார்க்கவா? நான் வேணா போட்டு விடவா? யாராவது பார்த்துட்டாங்கன்னா? இவ்வளவு தடவை பார்த்துட்டாங்க. ஏதாவது ஆச்சா? இல்லல்ல. அண்ணியும் குழந்தனார். நம்ம விஷயத்தை பத்தி யாருக்கும் தெரியாது. நம்மளோட காதலை பத்தியும் தான். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல? தெரியும். என் மேல நீ பைத்தியமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற. அதனாலதான் நீ பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிற. ஐ லவ் யூ பரத். நாம ஒண்ணு பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இரு, நான் போட்டு விடுறேன். இதெடு. பரத், இத கொஞ்சம் போட்டு விட. என்ன விஷயம்? இன்னைக்கு என் கையில தாலி கட்டிக்கணும்னு நினைக்கிற போல இருக்கு. அது தவிர வேற எதுவும் இல்லல்ல? இல்ல பரத், நிறைய இருக்கு. ஐயோ, என்ன கொல்லாத. இதனாலதான் உன் பின்னாடி நான் பைத்திய மாதிரி அலையறேன். பரத், சீக்கிரமா போட்டு விட. கீழே போட்டுட்ட. இது அபசகுணம்னு உனக்கு தெரியாதா? பிரீத்தி, பரத் மேல எனக்கு ரொம்ப கோவம் வருது. பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ண அவன் கீழே போட்டுட்டான். அது பை மிஸ்டேக் கீழே விழுந்துருச்சு. பிரீத்தி, இங்க இருக்கிற எந்த டிசைனுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நீங்க தான் எனக்காக ஏற்கனவே அந்த தாலியை ஆர்டர் பண்ணிட்டீங்கல்ல? அதான் எங்க அம்மா போட்டிருந்த மாதிரி சிம்பிளா இருந்தது. ஓ ஆமால, ஐம் ரியலி சாரி, நான் மறந்துட்டேன். சரி, பரவாயில்ல விடு. நம்ம ஷாப்பிங் முடிச்சிட்டோம்னா இப்போ கிளம்பலாம்ல? போலாம். லெட்ஸ் கோ. இங்க பாருங்க, இதுதான் ஃபைனல். ஓகே, கொஞ்சம் லூசா இருக்கு, டைட் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம கவுண்டருக்கு அனுப்பிடுங்க. ஓகே, கண்டிப்பா அனுப்பிடுறேன் மேம். நீ எங்கேயும் தப்பிக்க முயற்சி பண்ணாத, வாணி வந்துகிட்டு இருக்கா. ஐயோ விடுங்க, என்ன பண்றீங்க? என்னப்பா ஐயரே, காசு கொடுத்தா மட்டும் வாங்கிட்டு கம்முன்னு போற? நாங்க போன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? அது வந்துமா, நான் ஒரு இடத்துல கல்யாண வேலையா இருந்தேன். இவரு அங்க இருந்து என்ன இங்க தூக்கிட்டு வந்தாருமா. ஏன் அப்படி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? நீ தானே தூக்கிட்டு வர சொன்ன, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். வாழ்க்கையில முதல் தடவை நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க, அதான் அப்படி பாக்குறேன். அப்படியா? ஓ, எங்க பாருங்க, நான் அந்த பரத்துக்கோ பிரீத்திக்கோ கல்யாணத்தை 3 நாள்ல முடிச்சு வைக்கணும்.
உங்களை நான் எல்லார் முன்னாடியும் வர சொல்லுவேன். நீங்க எதுவும் பேசாம வந்து உங்க வாயால சொல்லணும். 7 நாள்ல நான் சொன்ன தேதி தப்பா போச்சு, அதனால 7 நாள் வேண்டாம், இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுங்க. அந்த 7 நாள் முகூர்த்த தேதி சொன்ன கூட தப்புமா. நீங்க பிடிவாதம் பிடிச்சதுனால நான் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. 6 நாளைக்கும் நட்சத்திரம் முழுகி கிடக்குது. அந்த 6 நாள்ல எந்த கல்யாணம் நடக்காது. நான் 3 நாள்ல முகூர்த்த பால் சொன்னேன்னு எங்க ஐயர் சங்கத்துக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. என்ன சங்கத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. என் குடுமையை வெட்டிடுவாங்க. நட்சத்திரம் முழுகி கிடக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அட ஐயரே, உன் நட்சத்திரம் எப்பவுமே மூழ்கிதான் கிடக்குது. ஒரு நிமிஷம் இரு. ஏய், அது ரேஷன் கடைக்கு கொடுக்கணும், இல்லன்னா கொன்னே போட்டுருவேன் என்ன. இங்க பாரு ஐயரே, இப்ப யார் நட்சத்திரம் மூழ்கி இருக்கு? உண்மையான முகூர்த்தம் எப்ப வேணாலும் இருக்கட்டும். நான் சொல்ற டைம்ல தான் நீ முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணணும், புரியுதா? இத பார்த்தா என் குடுமையே பதில் சொல்லும். பாட்டி எல்லாமே ரெடியா இருக்குல்ல? ரெடி தானே? எல்லாம் ரெடி. அண்ணன் எப்ப வேணாலும் வருவான். வந்துட்டாங்க பாட்டி, வந்துட்டாங்க. இது இப்பதான் வரணுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? யாருக்காக இந்த ஆர்த்தி பிளான் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க? அண்ணா, அது வந்து ரிஷியும் பிரீத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வாட்? ஆமா, நான் அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க போறேன். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அது வந்து ரிஷி அண்ணாவுக்கே இன்னைக்கு தான் தெரியும். பையன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரிஷி இதை உன்கிட்ட சொன்னானா? ஆமா. அத நீயும் நம்பிட்டியா? அப்ப எங்க அண்ணா போய் சொல்றான்னு சொல்றியா? பாட்டி, ரிஷி ஒரு அப்பாவி. அவனுக்கு இந்த நாட்டு சம்பிரதாயம் எதுவும் தெரியாது. அவனுக்கு தோன்ற எல்லாத்தையும் இந்த அறிவு கிட்ட மனம் கிட்ட சொல்லிடுறான். ஆனா நீங்க புத்திசாலி தானே? நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் வந்து காலம் மாறி போயிருக்குமோன்னு நினைச்சேன். காலம் மாறவே இல்லையா? அப்படியா? ஒருவேளை கல்யாண விஷயத்துல இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன், இல்லையா? என்ன பாட்டி? ஐயோ, அண்ணா மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னன்னு காட்டு. ரிஷியா என்னடா சொல்லிருக்கான்? என்ன அனுப்பியிருக்கான்? இல்ல என்ன இல்ல, நான் அண்ணாவுக்கு மெசேஜ் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அண்ணா ரிப்ளை பண்ணிருக்கான், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவே இல்லைன்னு. எல்லா ஏற்பாடும் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு. ஐயோ இல்ல பாட்டி, நீங்க ஃபீல் பண்றீங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. நீங்க தான் ஆர்த்தி எடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கல்ல, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியா? பிராக்டிஸ் தான் பண்ணிருக்காங்க. நான் ஒருத்தி அத்தை மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன். பாவம், இந்த வயசுலயும் அத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பாருமா, நாங்க பண்றது எல்லாமே உங்க அக்காவோட நல்லதுக்காக தான் பண்றோம். அப்படியா? அவருக்கு லஞ்சம் கொடுத்து. ஏன் சித்தி, முகூர்த்தமே இல்லாத தேதியில கல்யாணம் பண்ணி அக்காவுக்கு என்ன நல்லது பண்றீங்க? நாங்க என்ன பண்றது? உங்க அக்காவோட மாமியார் தான் இதை பண்ண சொன்னாங்க. அவங்க தான் கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? என்னங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு என்ன ஆசையா காசு அப்படியே தூக்கி போடுறதுக்கு? ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம், ஒண்ணு வீட்டுக்காரங்க வேற, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கோம். சித்தப்பா, இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இல்ல. சோ இந்த லட்சுமியை வேஸ்ட் பண்ணாம கையிலேயே வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, தேவைப்பட்ட நேரத்துல உதவும். அப்புறம் நீங்க முதல்ல என்ன முகூர்த்தம் சொன்னீங்க கல்யாணத்துக்கு? அது வந்து இன்னையில இருந்து 7 நாளைக்கு அப்புறம். அப்ப சரி, அக்காவோட கல்யாணம் இன்னில இருந்து 7 நாளுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஐம் ஷியோர் ஒரு நல்ல முகூர்த்தத்துல தான் பரத்தும் அவரோட ஃபேமிலியும் கல்யாணத்தை நடத்தணும்னு நினைப்பாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, அது நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பேர்ல அக்காவோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்க. நானும் இதே விஷயத்தை தான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவங்க எதையும் கேட்கறது தயாரா இல்லையே. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப கிளம்புறீங்களா? ஓ மை காட் गाइस, வெளியில ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, என் ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடும். சீக்கிரம் வாங்க.
பாத்தியா முதல்ல பரத் வெளியில வந்து உன்னை அனுப்பி வச்சுட்டு பாய் சொல்லுவான். இப்ப சலூன் இருக்கிறதுனால பாய் கூட சொல்லல. நீ நம்பர் 1 லூசர். ரிஷி ப்ளீஸ். பிரீத்தி என்னாச்சு? பாய் கூட சொல்லாம வந்துட்ட? கோவமா இருக்கியா? பிரீத்தி, ஆன்ட்டி கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிடுறியா? எல்லா ஜுவல்லரியும் நாளைக்கு ஆஃப்டர்நூன்குள்ள வந்து சேர்ந்துருன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. ஓகே, தேங்க் யூ. குட் பை. வா போலாம். நீ போ. நான் பிரீத்தி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே, நீ பேசு, பொறுமையா பேசு பேசு. என்னாச்சு பரத்? பிரீத்தி கூட பேச உனக்கு பயமா இருக்கா? ஏன் யாரையாவது பார்த்து பயப்படுறியா? இல்ல, நான் எதுக்கு பயப்படணும்? அப்படியா? நான் என் மம்மியோட மெசேஜ வருங்கால மருமக கிட்ட சொல்ல வந்திருக்கேன். மெசேஜா? என்ன மெசேஜ்? மம்மி என்ன சொன்னாங்கன்னா, நோம்பு அன்னைக்கு நீ ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னாங்க. நீ அழகா அலங்காரம் பண்ணிருக்கிறத பார்த்து சாமியே வந்து தரிசனம் கொடுப்பாரா. நம்ம வீடு முழுக்க அவர் நிறைஞ்சிருப்பாரா. நமக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்குமா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல பிரீத்தி? பரத், அங்க பாரு, சலோனி பாவம் தனியா கார்ல உட்காந்துருக்கா. அவனுக்கு போர் அடிக்கும்ல. நீ தான் வாழ்க்கை முழுக்க பிரீத்தி கூட பேசிட்டு இருக்க போறல. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் சீக்கிரம் போ. நான் சாயங்காலம் உன்னை வந்து மீட் பண்றேன். எதுக்கு? பாய். பாய். பரத், நீ பிரீத்தியை பார்த்து மயங்கிடலே. மயங்கினா என்ன பண்ணுவ? உன்னை கொன்னுடுவேன். சொல்லுங்க, நீங்க 2 பேரும் சைக்கிள் செயின் பாத்திருக்கீங்களா? ஏய் தள்ளடி. சைக்கிளா? சைக்கிள் நான் பாத்திருக்கனே. உங்க அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சைக்கிள்ல தான் கூட்டிட்டு போனாரு. மா, நீ எதுக்கு சைக்கிள் வாங்குன? வாங்குறதா இருந்தா கார் வாங்க வேண்டியதானே. ஐயோ அதான் இல்ல, சைக்கிள்ல பெரிய செயின் இருக்கும்ல, அந்த மாதிரி பெருசா எனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்படின்னா அதோட பென்டன் சைக்கிள் சீட்டை விட பெருசா இருக்கும், அப்படிதானே? ஏதோ ஒண்ணுமா. ஈட்டி பாத்திருக்கீங்களா? ஈட்டி. ஏய் வாய் மூடுறி. ஈட்டி மாதிரி பெண்டன்ட் வாங்கல, ஆனா அதே டிசைன்ல இருக்கிற தாலி மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கேன். அண்ட் யூ நோ வாட் மாமி, எல்லாம் சேர்த்து 100 பவுண்ட் வந்துரும் போல இருக்கு. இவ்ளோ தங்கத்தை கண்டிப்பா சலீம் கூட அனார்கலிக்கு கொடுத்திருக்க மாட்டான். நீதான் உண்மையான அனார்கலி. இன்னும் 4-5 செட்டு வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்? போனதுல இருந்து ரிஷி மேல ஒரு கண்ணு வச்சிருந்தேன். ஹே, நெக்லஸ் விட்டுட்டு அவனை கண்காணிக்கிற மாதிரி அப்படியே நடந்துச்சு. அட, கூட அந்த அணு வேற வந்திருந்தால. ஆமா, விட்டா ரிஷி அவளுக்கு தாலியை கட்டிருப்பான். நான் அவனை போய் கேட்டதும் அவ அப்படியே பேச்சையே மாத்திட்டான். அப்படியே என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். பட் ஐ அம் ஷூர் விட்டு இருந்தா தாலியை கட்டிருப்பான். இன்னைக்கு உங்க அப்பா மேல அன்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மம்மி, இந்த ரிஷி அணுக்கு நடுவுல அப்பா எங்க இருந்து வந்தாரு? உங்க அப்பா தானே நடுவுல வந்தாரு. அவருதான் பொய்யான ஒரு லெட்டர் எழுதினாரு. அவர் மட்டும் அன்னைக்கு லெட்டர் எழுதலனா அனு நம்பி இருக்கவே மாட்டா. அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி அனுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்றது. இதெல்லாம் அவன் நம்பாம இருந்தா எப்பவும் ரிஷியை பார்த்து அவ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பா. அப்புறம் இவளோட தலையெழுத்து அந்த அறிவு கட்ட சாண்டி தான். இன்னைக்கு மட்டும் அந்த சுபா குறுக்க வராம இருந்திருந்தா 3 நாளைக்குள்ள அனுக்கும் பரத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சரி பரவாயில்ல, நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்க தான் போறோம். இந்த விரதத்தை உண்மையான மனசோட யாரு கடைபிடிச்சாலும் அவங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும். நீங்க சொன்ன இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஐ அம் ஷூர் நான் பிரீத்திக்காக விரதம் இருக்க போறேன் பாட்டி. நான் உங்களோட வருங்கால மருமகளுக்காக தான் விரதம் இருக்கேன். அப்படியா? அணுவுக்காக தானே? என்னோட காதலிக்காகப்பா. ரிஷி, இப்ப என்னாச்சு? எதுக்காக என் கையை பிடிச்ச? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்ன பைத்தியமா? உன் கையால எனக்கு தாலி கட்டிவிட பாக்குறியா? ஆமா, பின்ன நான் கட்டாம வேற யார் கட்டுவா? ரிஷி வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். ஆனா நான் எதையும் மறக்காம தான் இருக்கேன். ரிஷி சுமார் தொல்லை பண்ணாத. நான் எப்பவும் இப்படிதான் தொல்லை பண்ணுவேன். உன்னை தொல்லை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா பாருங்கம்மா, ரிஷி தொல்லை பண்ணிட்டே இருக்கான். ஐ சாக்லேட். ரிஷி இங்க பாரு, இது அம்மாவோடது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ சுபாவோட சாக்லேட் சாப்பிடுறியா?
சுபாக்கு மட்டும் தெரிஞ்சது உன் மூக்கு அடிச்சிருவா. இல்ல இல்ல, நான் அவகிட்ட அடி வாங்க தயாரா இல்ல. குடு, நான் மாட்டி விடுறேன். மாட்டு. ஹே ரிஷி, என்ன பண்ற நீ? என்ன இதெல்லாம்? தாலிப்பா இது. அனு கழுத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் கட்டவே கூடாது. இத கட்டுறதுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்ல. சரி, ஓகே, நீங்க 2 பேரும் என் கூட வந்து உட்காருங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். வாங்க. இங்க பாருங்க, இதுதான் தாலி. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான நெக்லஸ் இல்ல. இந்த தாலிய கல்யாணம் நடக்கிற நாள்ல கல்யாண பொண்ணுக்கு கல்யாண மாப்பிள்ளை கட்டுவாங்க. இந்த தாலியை கட்டுறதுனால மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் பொண்ணு கூட இருப்பாங்கன்னு சத்தியம் பண்ணுவாங்க. அனு, நானும் உனக்கு ஆன்ட்டி சொன்ன மாதிரி கட்டுறேன். நான் பெரியவனானதுக்கு அப்புறம் நீ என் கையால தானே தாலி கட்டிக்க போற? ஆமா. நிஜமா? நிஜமா. இந்த விதி எங்களை எப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கு. நான் தாலி என்னமோ கட்டிப்பேன், ஆனா அதை கட்டுறது பரதா தான் இருக்கும். பரத் தான் புருஷனா வர போறாரு. சின்ன வயசுல இருந்து நான் கண்ட கனவு கலைய போகுது. என்னோட ஒவ்வொரு நாளும் கனவாவே போக போகுது. தாலி கட்டின உடனே கல்யாணம் முடிஞ்சுன்னு எப்படி அவனால யோசிக்க முடியுது? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நீ ஐயோ அண்ணா, போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. அண்ணா தான் ரொம்ப அப்பாவியா இருக்கான்னு தெரியுது. அப்புறம் ஏன் நீங்க பேசிக்கிட்டே நீ இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு. இவனுக்கே சொல்லி புரிய வைக்க யாரும் இல்ல. போதா குறைக்கு நீ வேற. இவன் என்ன சொன்னாலும் உடனே தலையாட்டிடுற. இங்க பாரு, அவனை பத்தி எதுவும் பேசாத. வாவ், பிரமாதமான ஜோடி. பெரியவனை சொன்னா சின்னவனுக்கு கோவம் வருது, சின்னவனை சொன்னா பெரியவனுக்கு கோவம் வருது. உங்க விளையாட்டுத்தனத்தை எப்பதான்டா விடுவீங்க? சரி, நாங்க தான் சின்னவங்க. எங்களை திட்டுற அளவுக்கு பெரியவனா நீ எப்படான? அது நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா நான் திட்டுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதான் எனக்கும் பெரியவன் ஆயிட்டேன்ற ஃபீல் வந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஓ, ஜாலியா இருந்துச்சா? இப்ப பாரு, இன்னும் ஜாலியா இருக்கும். ரிஷி வேணாம், வேணாம், ரிஷி வேணாம். என்ன பண்ணுவீங்க? வேணாம், விட்டுருங்க. அண்ணா, ஹலோ, வேணாம். என்ன என்ன வேணாம், அப்படி நான் சாரி சொல்றா. சொல்லு, சீக்கிரம் அண்ணன் கிட்ட சாரி சொல்லுங்க. சாரி சொல்லு. சாரி சொல்றேன். இட்ஸ் ஓகே. சாரி. 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 ஏதோ பண்ணுதுடா. என்னாச்சுன்னு நான் சொல்றேன். கடவுள் இருக்காருல, என்ன அடிச்சுட்டு பழி வாங்குறாரு. என் வயித்துல குத்துனல்ல நீ. மேட்டர் அது இல்ல, ஸ்ட்ராங் ஐடியா. அண்ணாவுக்கு ஏன் வயிறு வலிக்குதுன்னா, அண்ணன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. இதுதான் சாப்பாடு பத்தி பேசுறேன். அதை நினைச்சாலே பசி அதிகமாகும். அப்ப போய் சாப்பிடு. இல்ல, நான் விரதம் இருக்கேன்டா. அப்போ இந்த ஆப்ல சீக்கிரம் சாப்பிட்டு யாருக்குமே தெரியாது. சாப்பிடு. யாரும் பார்க்கல, சாப்பிடு. என்னாச்சு? எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். எதுக்கு இவ்வளவு சாப்பிடுறேன்னு தயவு செஞ்சு என்ன திட்டாதுக்கா, சரியா? அவங்க தான் சாப்பிடும் போது எனக்கு பசிக்கல, எனக்கு இப்பதான் பசிக்குது, சோ நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். அக்கா, உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் காதலுக்காக பசியில சாவுறேன், நீங்க தூங்குறீங்க. அண்ணா, நாங்க தூங்கல, நான் கண்ணை மூடிட்டு தான் இருக்கோம். ரிஷி, பேசாம நீயும் கீழே படுத்து தூங்கிட. நான் என் கண்ணை மூடினதும் கண்ணுக்கு சாப்பாடா தெரியுதுடா. அக்கா, நீ எப்படி இவ்ளோ டேஸ்டா செஞ்சேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த நோம்புக்கெல்லாம் எப்படிதான் உன்னால விரதம் இருக்க முடியுதோப்பா. என்னால உன்ன மாதிரிலாம் இருக்கவே முடியாது. அக்கா, நான் சாப்பிடலன்னா செத்தே போயிடுவேன்.
நான் இப்ப வந்துடுறேன். ரிஷி, நீங்க திருட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கியா? ஆனா நீ எனக்காக விரதம் இருக்குன்னு தானே சொன்ன. நான் மட்டும் இப்ப பாக்கலன்னு வச்சுக்கோ, நீ எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருப்ப. இல்ல, நான் எதுவுமே சாப்பிடலையே. அப்படியா? இந்த பிளேட் தானே நடந்து உன்கிட்ட வந்துச்சா? அது வந்து நான் இத ஜஸ்ட் வாசனை பிடிச்சேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்வீட்டை நீ தான் செஞ்சேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதான் அதோட வாசனை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஜஸ்ட் மோந்து பார்த்தேன். ஆமா, நீ என்ன சாப்பிடலான்னு, ஐ மீன் நீ எதுக்காக கிச்சனுக்கு வந்த? தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். நீ ஏன் இங்க திருட வந்துட்டு என்ன திருடன்னு சொல்றியா? அப்படின்னா நான் ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும் விரதம் போயிடும், ஆனா நீ தண்ணி குடிச்சா விரதம் போவாதா? என்னதான் லாஜிக் இது? விரதத்துக்கு ஒன்னும் ஆகாது. தண்ணி கூட குடிக்க கூடாதுல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படிதான் இருக்கு. எதுவும் இல்ல. நிலா வர வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஆனா தண்ணி மட்டும் குடிக்கலாம். தண்ணி குடிக்க கூடாது இல்ல. ஆமா இல்லன்னு சொல்றல. அப்படியா? இரு, நான் நெட்ல செக் பண்றேன். 1 செகண்ட், 2 மினிட்ஸ். இங்க பாரு, விரதம் அப்போ தண்ணி கூட குடிக்க கூடாது. சரி, ஓகே, ஓ முன்னாடியே செக் பண்றேன். நீ சொன்னது சரிதான். இந்த விரதம் இருக்கிறப்ப நாம தண்ணி குடிக்கலாமா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. சார், கூல் ட்ரிங்க்ஸ். தண்ணி தாகமா தான் இருக்கு, ஆனா நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். அப்படின்னா நீயும் காலையில இருந்து தண்ணி கூட குடிக்கலையா? இல்ல, குடிக்கல. எப்படி குடிக்க முடியும்? நான் தான் விரதம் இருக்கேன்ல, அதுவும் உனக்காக தானே விரதம் இருக்கேன். ப்ளீஸ் தண்ணி குடி. வேண்டாம், நீ தான் தண்ணி குடிக்க வந்தா உனக்கு தான் தாகமா இருக்கும். நீ ஏன் இவ்ளோ கஷ்டம் கொடுக்குது? அப்படி ஒரு சூழ்நிலையில ஏன் காதல் வருது? அக்கா ரிஷியோட காதல் கதை. இதுக்கப்புறம் முன்னாடி போறதும் கஷ்டம், பின்னாடி போறதும் கஷ்டம். உன் மனசு சொல்றத கேளு, அதுபடி செய்யன்னு சொன்னா அக்கா அதை ஃபேஸ் பண்ணவே மாட்டா, என்கிட்ட போய் சொல்வா. ஆனா இப்ப நான் பார்த்தது எல்லாமே உண்மையாச்சே. நான் என்ன பண்றது? அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காதல், அதை என்ன பண்றது? வாங்க வாங்க, உள்ள வாங்க. இது உங்க வீடுதான், உள்ள வாங்க, உட்காருங்க. இந்தாங்க. கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் எப்படி? இதை என்ன பண்றது? என்னை விட்டு அக்காவுக்காக இந்த உலகத்தை எதிர்த்து போராடுவேன். ஆனா அக்காவோட சந்தோஷத்துக்காக நான் நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாம இருக்கேனே. என்னால அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவ எதிர்பார்க்கிற சந்தோஷம் அவளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ண போறேன்? என்னம்மா சுபா, அங்க என்ன பண்ற? இங்க வா, வாமா, சீக்கிரம் வா. இந்தா, இது நோம்பு பொருள், பரத் வீட்ல இருந்து வந்திருக்கு. இத கொண்டு போய் உள்ள வை. பிரீத்தியை கூப்பிடு. வாமா பிரீத்தி, நல்ல வேளை நீ வந்துட்ட. உனக்காக நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருமா. இந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா? இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரியும்க்கா, நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா பரத் கிடையாது. அதனால்தான் நீ எப்பவும் பரத்தையும் அவர் குடும்பத்தையும் பார்த்தா உன் முகத்துல இருக்கிற சந்தோஷமே காணாம போயிடுது. உன் மனசு சொல்ற மாதிரி உனக்கு எதுவுமே நடக்கல. உன்னோட சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லையேக்கா. இங்க பாரு பிரீத்தி, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. பரத்தோ சலோனியும் வந்துகிட்டே இருக்காங்க. போமா. ஆமாமா, போய் தயாராயிட்டு வா. சலோனி, ரெடி ஆயிட்டியா இல்லையா? லேட் ஆகுது பாரு. இத வந்துடுறேன், 2 நிமிஷம். பரத், இன்னொருத்தர் வைஃப் மேல கண்ணு வைக்காத.
இல்லனா உனக்கு வர போற வைஃப் மேல வேற யாராவது கண்ணு வச்சிருவாங்க. அப்படியா? அப்பா ரிஷி, போய் பூவை எடுத்துட்டு வாப்பா. வர மாட்டேன். எங்க வைக்கிட்டோம்? அங்க வை. ஏய் பிரீத்தி, நீ ஏன் இங்க நிக்கிற? வா வந்து உட்காரு. பாட்டி இன்னைக்கு நம்மளுக்கு பார்வதி கதை சொல்வாங்க. போ போய் உட்கார். பரத், வா கிளம்பலாம். இப்போ உனக்கு லேட் ஆகலையா? வா. பரத், சீக்கிரம் வா, கிளம்பலாம். இங்க வந்திருக்கிறவங்க யாராவது விரதம் இருக்கும்போது மறந்து போய் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இங்க கதை கேட்க உட்காரக்கூடாது. இல்லைனா அதோட விளைவு ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். இங்க பாரு, நான் ஒண்ணு இன்னைக்கு விரதம் இல்ல. இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, ஓகே? ஓ நோ, நான் இங்க உட்காரவே கூடாது. நான் இங்க இருந்து எப்படி போறது? ஏதாவது சாக்கு சொல்லி போயிடணும். இல்லனா சாமிக்கு கோவம் வந்து எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்காம போயிடும். யாரெல்லாம் இந்த விரதத்தை சிரத்தையா அனுசரிக்கிறாங்களோ அவங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு வரன் கிடைக்கும். இந்திரா, முதல் முறையா இப்பதான் ஒரு பையன் விரதம் இருக்கான். நீ ஒண்ணு பண்ணு, நம்ம ரிஷியையும் லேடிஸ் பக்கத்திலேயே உட்கார வச்சிரு. இல்ல பரவாயில்லப்பா, நான் இங்கே நிக்கிறேன். அட பரவாயில்லப்பா, போய் உட்காரு. ஏன் வெக்கப்படுற? எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்க தானே. பாட்டி, நான் இங்க இருந்து கேட்கலாம்ல? கேட்கலாப்பா, நீ எங்க வேணாலும் நின்னுகிட்டு இந்த கதையை கேட்கலாம். நீ என்ன நினைச்சு விரதம் இருக்கியோ அது கண்டிப்பா நிறைவேறும். மம்மி, நான் காலையில ஸ்வீட் சாப்பிட்டுட்டேன். நான் இப்ப கதை கேட்க உட்காந்தா எல்லாம் ஏட கூடமா ஆயிடும். நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீ ஏதாவது சாக்கு சொல்லிக்கோ, சரியா? இதோ பரத்தும் சலோனியும் கூட வந்துட்டாங்க. சலோனிமா, வா, வந்து இங்க உட்காரு. பாட்டி கதை சொல்ல போறாங்க எல்லாருக்கும். வந்து இங்க உட்காரு. வாப்பா பரத், வா வா வந்து உட்காரு. இல்ல நீங்க உட்காருங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஆர் யூ ஷூர்? நீங்க உட்காருங்க. அப்ப நான் தான் உட்காரணும். இப்ப நான் கதையை ஆரம்பிக்க போறேன். எல்லாரும் கவனமா நான் சொல்ற கதையை கேளுங்க. அட, அனு எங்க போயிட்டா? ஒருவேளை கிச்சனுக்கு எங்கேயாவது? இல்ல பாட்டி, அவ ரூம்க்கு தான் போயிருக்கா. அது என்னன்னா அவ குழந்தை முதல் முறையா விரதம் இருக்கா, அதனால லைட்டா தலை சுத்துதுன்னு சொன்னா. நான் தான் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க கதை ஆரம்பிங்க. நீங்க சொன்ன கதையை நான் அப்படியே அவகிட்ட சொல்லிடுறேன், சரியா? அத்தை, சீக்கிரம் கதையை ஆரம்பிங்க. இல்லனா பசியில நான் அப்படியே சுருண்டு விழுந்துருவேன். சரி பொறு, எனக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷம் பொறு. பார்வதி தேவி சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா சிவபெருமான் சன்னியாசியா இருந்தாரு. அவரு அவரோட வாழ்க்கைய அதன்படியே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா பார்வதி தேவி சிவனை தான் கணவனா அடைய ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க 108 வருஷம் விரதம் இருந்தாங்க. பார்வதி தேவியோட தவத்தையும் பார்த்து, அவங்க வச்சிருந்த சிரத்தையும் காதலையும் பார்த்து சிவபெருமான் பிரசன்னமாகி பார்வதி தேவி கிட்ட வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாரு.
அப்ப பார்வதி தேவி உங்களை தான் கணவனா பார்க்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதி தேவிய திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பார்வதி தேவி சொன்னாங்க, யாரு சிரத்தையா இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கும்னு சொன்னாங்க. எங்க சொல்லுங்க, பார்வதி தேவிக்கு ஜெய். இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசுல நினைச்சிருக்கிறத வேண்டிக்கங்க. கடவுளே, நான் என் காதலுக்காக விரதம் இருக்கேன். இனி ஒவ்வொரு வருஷமும் இருப்பேன். ப்ளீஸ் என் காதலை சேர்த்து வைங்க. ப்ளீஸ் கடவுளே. அம்மா பார்வதி தேவி, நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் எனக்காக யார் பிறந்திருக்காங்களோ அவங்களே எனக்கு வாழ்க்கை துணையா வரணும். வாழ்க்கை முழுக்க நான் அவங்க கூடவே இருக்கணும். அது யாருன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எல்லாரும் உங்க கண்ணை திறந்து உங்களுக்கு வாழ்க்கை துணையா இருக்கிறவங்கள முதல்ல பாருங்க. மணி, என்ன பாரு. இன்னைக்கு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு வயிறு நிறைச்சுக்கிறேன். என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல. சும்மா மறைக்காத. ரிஷிக்கும் பிரீத்திக்கும் நடுவுல என்ன நடக்குது? உண்மையை சொல்லு. அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறப்ப கூட நீ உண்மையை சொன்ன. நான் அப்படி எதுவும் சொல்லலையே. சும்மா மறைக்காம உண்மையை சொல்லு. பரத், என் கை வலிக்குது, கையை விடு. முதல்ல நீ உண்மையை சொல்லு. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியலையா? பரத், என் கையை விடு. உண்மையை சொல்லுன்னு சொல்றல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்மதம்? அக்கா, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பரத்துக்கு ரிஷி அணுவை பத்தி எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அப்புறம் அவன் கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திடுவான். அப்புறம் அந்த ரிஷி அணுவை சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க ரெண்டு பேர் நடுவுல ஒண்ணு இல்ல. பிரீத்திக்கு அவன் மாமா ஃப்ரெண்ட்ஸா இருக்க தானே செய்வாங்க. போய் சொல்லாத. அத்தை இருக்காங்களே, இந்த மாதிரி நோன்பு நேரத்துல கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க. அங்க அத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் ஸ்வீட் எடுத்துட்டு வரலால. இருந்தாலும் இந்திரா, நீ போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அப்படிங்கறாங்க. பரத், நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் தங்கச்சியோட அஃபைர் இருக்கிறவனோட நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? நீ சொல்றது உண்மைதானே? 100% உண்மையை தான் சொல்றேன். என் கையை விடு ப்ளீஸ் பரத். அது ஒண்ணும் இல்ல. நான் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன். நான் வந்து அவருக்கு தண்ணி கொடுக்க வந்தேன். அன்னைக்கு கிச்சன்ல ரிஷியும் பிரீத்தியும் இருந்தாங்க. இன்னைக்கு பரத்தும் அனுவும் இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த கிச்சனுக்கு வரதுக்கே பயமா இருக்கே. எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? ரிஷிக்கும் பிரீத்திக்கும் நடுவுல ஏதோ இருக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஏதாவது இருக்கோ என்னமோ. வாணி வீட்டு கிச்சன் ரொம்ப மர்மமா இருக்கே. எல்லாரோட சீக்ரெட்டும் இங்கதான் ஓபன் ஆகுது. கடவுளே கடவுளே. இந்தாங்க பிரசாதம், இந்தாங்க. நீங்களும் வாங்கிக்கங்க. கொடுங்க கொடுங்க. இங்க பார்ப்பா குமார், உன் பொண்டாட்டி வாணி இருக்காளே, வாயை திறந்து சிரிச்சானா உனக்கு பயமா இல்ல? நான் பேய் படம்லாம் நிறைய பார்த்திருக்கேன், அதனால நான் பயப்பட மாட்டேன். நானும் பேய் நாவல் நிறைய படிச்சிட்டேன்.
அதனால இப்ப இந்திராவை பார்த்தா எனக்கு பயம் இல்ல. நிஜமாவா? குமார் இங்க பாரு, இந்திரா கிட்ட சொல்லட்டுமா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ராஜ், நம்ம எதுக்கா இங்கே நின்னுட்டு இருக்கோம்? எல்லா ஜோடியும் வாங்க, அக்னி குண்டத்தை சுத்தி வரணும். பூஜையும் முடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறமா எல்லாரும் சாப்பிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. யுவராஜும் மனோவும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க அவ்வளவு நேரம் கதை சொல்லி டயர்ட் ஆயிருப்பீங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. ஆமா, போங்க போங்க. வயிறு லைட்டா வலிக்குது. உங்களுக்கு பசிக்குதா? ஆமாங்க, விரதம்னா கொஞ்சம் அதிகமாவே பசிக்க ஆரம்பிக்கும். சரி, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். நான் இதோ வந்துடுறேன். சலோனி நில்ல. ஆமா, அக்ஷய் வரலையா? அவரும் வரணும்னு தான் நினைச்சாரு, ஆனா வர முடியல. அப்போ கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரோட முகத்தை பார்த்த? போட்டோ இருக்கா? என்கிட்ட போட்டோ இருக்கே, அததான் பார்த்தேன். ஓ அப்படியா? எங்க அதை காட்டி பார்க்கல? அது நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? உங்களுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்லல்ல? இல்லம்மா, நான் சும்மா கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சலோனிமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாயங்காலம் பூஜை வேற பண்ணணும். வாமா. வரங்க. என்ன ராத்திரி பூரா நோம்பு இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சந்தேகமா? நீ இந்த வீட்டுக்கு வந்ததோ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதையும் பார்த்தா சந்தேகம் இல்ல, கன்ஃபார்மா சொல்லுவேன். நீ பார்க்கதான் சாவித்ரி மாதிரி நல்லா நடிக்கிற. பூனை கண்ணை மூடிட்டு பாலை குடிச்சா உலகத்துக்கு தெரியாதுன்னு நினைக்குது. உன் வயசுல இருக்கிறப்போ நான் என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, எனக்கு என்ன, அணு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு போனா ஓகே தான். நான் அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிடுவேன். அதுக்கப்புறம் தினமும் எங்க வீட்டுல பண்டிகை தான். கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்? பெரியவங்க சொல்வாங்க, சாமி கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டோன்னு வெளியில சொல்லக்கூடாதுன்னு. அப்படி சொன்னா நினைச்சது நடக்காதா? ஆனா என்னோட வேண்டுதல் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. நான் வேண்டது எல்லாருக்குமே தெரியும், அது உனக்கும் தெரியும். சரி, கொஞ்சம் சொல்ல. நான் வேண்டிக்கிட்டது, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்குமா? தெரியாது. ப்ளீஸ் பிரீத்தி, நான் வேண்டிக்கிட்டது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? உனக்கு என்ன பைத்தியமா? என் கையை விட வீட்டுல எல்லாரும் இருக்காங்கல்ல. யாராவது பார்த்துட்டா அப்புறம் நீ எனக்காக தான் விரதம் இருக்கன்ற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சுட்டா பெரிய ப்ராப்ளம். நான் நீதான் வேணும்னு வேண்டிக்கிட்டது உனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவுமே சொல்லாம உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்தது? ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நான் உன்னை இந்த ஜென்மத்துல மட்டும் காதலிக்கல பிரீதி, எல்லா ஜென்மத்திலையும் காதலிப்பேன். புரியுதா? நில்லு நில்லு நில்லு. என்ன பாட்டி? நீ சரியான லூசுடா. நீ பெரிய பாமையே வெடிக்க வைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்த. நீ என்னடானா சின்ன பட்டாசு கூட வெடிக்கல. நீ பிரித்திக்கு தாலி கட்டவே இல்லைல்ல. நீங்க வருவீங்கன்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கதவுகிட்டே நின்னுகிட்டே இருந்தேன் ஆரத்தி எடுக்க. ஏதோ பெருசா அது இதுன்னு பேசிட்டு இருந்தேன். நான் பிரித்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவளுக்கு தாலி கட்ட போறேன், அது இதுன்னு பேசிட்டு இருந்தேன். கடைசியில கல்லு மாதிரி வந்து நின்ன. நீ ஏன்டா உங்க தாத்தா மாதிரி இல்ல? அவர் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நினைச்சது நடந்திருக்கும். பாட்டி, பிரீத்திக்கு தாலி மட்டும் வேண்டாமா, அவளுக்கு அக்னி குண்டம் வேணுமா, பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணுமா, குங்குமம் வேணுமா, அவளுக்கு இது எல்லாமே வேணுமா? இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனையே. பெருசா அது இதுன்னு பேசுவீங்க, யோசனை கூட பலமா இருக்கும், ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது. அட்லீஸ்ட் பாதி கல்யாணமாவது முடிச்சிருக்கலாம்ல. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அப்புறமா பாத்துருக்கலாம். நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னு வையி, நேரா போய் அவ கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து நினைச்சதை நடத்தி இருப்பேன். டேய், இந்த உலகம் எப்போ இப்படி தாண்டா இருக்கும். சரி சரி, எல்லாரும் எங்க இருக்காங்க? பாட்டி, எல்லாமே ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்க, பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜி, சீக்கிரமா வாப்பா. இதோ வந்துட்டே இருக்கமா. இந்திரா, இந்திரா, சீக்கிரம் வாங்க. லேட் ஆச்சுல. வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்கம்மா. ராஜ், நீங்க அக்னியை சுத்தி வரணும். இன்னைக்கு நடக்கிற இந்த பூஜையில ஏற்கனவே கல்யாணமான ஜோடிகளுக்கும் இந்த நிலா ஆசீர்வதிக்கும். நீண்ட காலம் வாழணும்னு
அப்புறம் யாருக்கு கல்யாணம் நடக்க போதோ கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் நடந்த மாதிரி. ஏன்னா இந்த அக்னி குண்டத்தை சுத்தி வந்தா சம்பிரதாயப்படி பாதி கணவன் மனைவியே ஆயிடுறாங்க. அதுக்கு சாட்சி தான் இந்த நிலா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, நம்ம சீக்கிரமா சுத்திடலாம் வாங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு விரதம் இருந்தா நிலாவை பார்த்தா சோறு மாதிரியே தெரியும். ஆமா அப்படிதான். நீங்க முதல்ல வாங்க. ஏற்கனவே கல்யாணமான ஜோடிகளுக்கும் இந்த நிலா ஆசீர்வதிக்கும். ஏன்னா இந்த அக்னி குண்டத்தை சுத்தி வந்தா சம்பிரதாயப்படி பாதி கணவன் மனைவியே ஆயிடுறாங்க. அதுக்கு சாட்சி தான் இந்த நிலா. பெருசா அது இதுன்னு பேசுவீங்க, யோசனை கூட பலமா இருக்கும், ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது. அட்லீஸ்ட் பாதி கல்யாணமாவது முடிச்சிருக்கலாம்ல. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அப்புறமா பார்த்திருக்கலாம். வா பிரீத்தி.